வாங்க, இன்னைக்கு நாம ஒரு மாஸான, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பழங்கால தமிழ் காவியத்தை பத்தி அலச போறோம். போர்க்களத்துல எவ்ளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு மிகச் சிறப்பா விளக்குற ஒரு அட்டகாசமான கதை இது. இது வெறும் கதை இல்லைங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வுக்கும் தேவையான ஒரு மிகப்பெரிய பாடம். சோ தாமதிக்காம உள்ள போலாமா? முதல்ல இந்த ஒரு வரிய கேளுங்க. துன்பம் வந்தா ஓடக்கூடாது, அதை தைரியமாக சமாளிக்க வேண்டும். இது சும்மா ஒரு சாதாரண அட்வைஸ் இல்லைங்க. இதுதான் நம்ம ஹீரோ அருண்வேலோட லைஃப் ஸ்டைல். சிறு வயதிலிருந்தே அவனோட தந்தை அவனுக்கு ஆழமா விதைச்ச மிக முக்கியமான பாடம் இது. போர் தொடங்குறதுக்கு முன்பே அவனோட மன உறுதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு இது மிக தெளிவா காட்டுது இல்லையா? சரி, கதை நடக்கிற அந்த இடத்துக்கு இப்போ நாம போவோம். வீரசேனம் ஒரு அற்புதமான நாடு. கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் தங்க நிறத்துல காலை சூரிய ஒளி, மறுபக்கம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மக்கள். அந்த வீரசேன நாட்டோட செல்ல பிள்ளைதான் நம்ம அருண்வேல். அவனோட குணாதிசயங்களை பாருங்களேன். தைரியம், நேர்மை, ஆழமான நாட்டுப்பற்று. அப்புறம் இதையெல்லாம் விட அடிச்சு சாய்ச்சாலும் திரும்ப எந்திரிக்கிற அந்த அசைக்க முடியாத மன உறுதி. இந்த 4 தூண்கள் தான் அவனோட ஆளுமையே கட்டமைக்குது. அவன் வெறும் வீரன் மட்டும் இல்ல, மக்கள் எல்லாராலையும் உசுரா மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன். ஆனா அமைதி எப்பவுமே நீடிக்காது இல்லையா? பிரச்சனையும் வந்துச்சு, அதுவும் ஒரு பெரிய போர் வடிவத்துல. வீரசேன நாட்டின் செல்வத்தை சூறையாட ஒரு மிகப்பெரிய படையோடு எதிரிகள் வராங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. வானம் முழுக்க இருட்டி, பெரிய பெரிய போர் முரசுகள் அதிர மாபெரும் எதிரி பட நிக்குது. ஆனா அவங்களுக்கு எதிரா எண்ணிக்கையில ரொம்ப குறைவான வீரசேன நாட்டு வீரர்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஒரு பெரிய ஆபத்து கண் முன்னாடி நிக்கும்போது சாதாரண மனிதர்களுக்கு பயம் வர்றது ரொம்ப இயல்புதானே. அந்த மாதிரி ஒரு இருட்டான பயங்கரமான சூழ்நிலையில தான் சுத்தி எரியற தீப்பந்தங்களுக்கு நடுவுல தாம் வாளை உயர்த்தி பிடிச்சு அருண்வேல் முன்னாடி வர்றான். நாம் பயந்தால் நாடு அழியும், நாம் தைரியமாக இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் அனு கர்ஜிக்கிறான். எவ்ளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகள்! பயந்து நடுங்கிட்டு இருந்த வீரர்களோட நரம்புகள்ல ஒரு நெருப்ப பத்த வச்ச செம்ம எமோஷனலான தருணம் இது. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் போர் வெடிக்குது. முரசுகள் இடி மாதிரி முழங்குது, குதிரைகள் சீறி பாயுது, வாள்கள் ஒன்னோடொன்னு மோதி நெருப்பு பொறி பறக்குது. எங்கும் புழுதி, புகை, அதுக்கு நடுவுல அம்புகள் மழையா பொழியுது. நம்ம அருண்வேல் ஒரு சிங்கம் மாதிரி முன்வரிசையில நின்று சண்டை போடுறான். அப்படியே ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான போர்க்களத்தோட உச்சகட்ட பரபரப்ப இது நமக்கு அப்படியே கடத்துது. ஆனா இந்த மாதிரி போர்க்களத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி ஒரு எதிர்பாராத திருப்பமும் அங்க நடக்குது. சண்டை அதோட உச்சக்கட்டத்துல இருக்கிறப்போ எதிரி வீரன் ஒருத்தன் முழு பலத்தோட ஒரு ஈட்டிய அருண்வேலை நோக்கி எறிகிறான். அப்படியே மெதுவா காத்த கிழிச்சிட்டு வர்ற அந்த ஈட்டி அருண்வேலோட தோள்பட்டைய ஆழமா தொலைக்குது. ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது. இத பார்த்ததும் வீரசேன படையோட நம்பிக்கையே சுக்குநூற படைஞ்சு போச்சு. சுத்தி இருந்த வீரர்கள் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. உடனே அவனோட சக வீரர்கள் பதறி போய் ஓடி வராங்க. ஐயா, காயம் ரொம்ப ஆழமா இருக்கு, தயவு செஞ்சு இப்பவே ஓய்விடுங்கன்னு கெஞ்சுறாங்க. ரத்தம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால அவனை போர்க்களத்தை விட்டு வெளியேற சொல்றாங்க. அந்த பதற்றமான சூழ்நிலையில அவங்க அப்படி சொல்றதும் 100க்கு 100 நியாயம்தானே. ஆனா இங்கதான் நம்ம கதையோட கோர் கான்செப்ட், அதாவது இடுக்கன அழியாமை வெளியே வருது. உடம்புல தாங்க முடியாத வலி, ஆனா அத பத்தி அவன் கவலையே படல. தன் வாழை இன்னும் இறுக்கமா பிடிச்சிட்டு கொஞ்சமும் அசராம நிக்கிறான். அப்போ அவன் சொன்ன அந்த ஒரு பதில்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ பின் வாங்கினா நம்ம வீரர்களோட மனசும் உடைஞ்சிடும். காயம் வந்தாலும் என் கடமையே நான் நிறைவேற்றிதான் ஆகணும். தலைவன் விழுந்தா மொத்த படையும் விழுன்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவனோட தனிப்பட்ட தைரியம்தான் ஒட்டுமொத்த படைக்கும் ஆணிவேருங்கிற அவன் முழுமையா உணர்ந்திருந்தான். இதுதாங்க போரோட உண்மையான திருப்புமுனை. அந்த பெரிய காயத்தோட அருண்வேல் மறுபடியும் போர்க்களத்துக்குள்ள சீறி பாயறான் பாருங்க. அவனோட அந்த அசாத்தியமான தைரியத்தை பார்த்ததும் சோர்வடைஞ்சிருந்த வீரசேன படைக்கு புது ரத்தம் பாயுது. அவங்களும் தங்களோட வலியையும் பயத்தையும் மறந்து வெறிகொண்டு தாக்குறாங்க. இந்த எதிர்பாராத அடியை தாங்க முடியாம எதிரி படை பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஃபைனலா வீரசேன நாடு ஜெயிச்சிருச்சு. அன்னிக்கு மாலை நேரத்துல அந்த செந்நிற சூரிய அஸ்தமனத்துல தமிழ் வீரர்கள் அடைஞ்ச அந்த வெற்றியோட கொண்டாட்டம், அப்பா, அத விவரிக்க வார்த்தைகளே இல்ல. ஒரு பெரிய அழிவிலிருந்து தங்க தாய்மண்ண காப்பாத்திட்டோங்கிற நிம்மதியும் அளவிட முடியாத பெருமிதமும் அங்கு நிறைஞ்சிருந்தது. சரி, போர்க்களத்திலிருந்து இப்போ நாம நேரா பிரம்மாண்டமான அரசவைக்கு போவோம். போர் முடிஞ்சதும் தங்கச் சிம்மாசனத்துல வீற்றிருக்கிற அரசன் நம்ம அருண்வேல அரசவைக்கு கூப்பிடுறார். கூடியிருந்த மக்கள் எல்லாம் பெருமையில கைதட்டி ஆரவாரம் பண்றாங்க. அப்போ அரசன் மக்கள் முன்னாடி சொல்றார், உண்மையான வீரன் என்பவன்
துன்பத்தை கண்டு பயப்படாதவன். கவனிச்சிங்களா? அவனோட உடல் வலிமைக்காக மட்டும் இந்த பாராட்டு கிடைக்கல. அடிபட்டும் கொஞ்சமும் துவண்டு போகாத அவனோட அந்த பிரம்மாண்டமான மன வலிமைக்காகத்தான் இந்த கௌரவமே கொடுக்கப்பட்டுச்சு. சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இடுக்கண் அழியாமை அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மனச தளர விடாம தொடர்ந்து தைரியமா நின்னு போராடுறது, அதுதான் உங்களுக்கு வெற்றியை உறுதி செய்யும். அருண்வேலோட இந்த அசைக்க முடியாத மன உறுதி ஏதோ பழங்காலத்து போருக்கு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நாம அன்றாடம் சந்திக்கிற சின்ன சின்ன வாழ்க்கை போராட்டங்களுக்கும் 100% கச்சிதமா பொருந்தும். ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. எதிர்பாராத ஒரு பெரிய துன்பம் உங்களை தாக்கும்போது உங்களோட முடிவு என்னவா இருக்கும்? பயந்து பின்வாங்க போறீங்களா? இல்ல அருண்வேல் மாதிரி உங்க மன உறுதியே கேடயமா பிடிச்சு அந்த தடைய தைரியமா அடிச்சு நொறுக்க போறீங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த மாபெரும் வீரக்காவியம் உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இந்த தேடலை இதோட நிறுத்திக்காதீங்க. உங்களுக்கான வெற்றியை நோக்கி தொடர்ந்து முன்னேறுங்க.